என் அன்பான மகனே, என் அன்பான மகளே, இன்று நான் உன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் வந்து பேசுகிறேன். நீ வாழ்க்கையில் எத்தனை முறை தடுமாறினாய்? எத்தனை முறை புண்ணோடு நடந்தாய்? எத்தனை முறை உன் மதிப்பு குறைந்து விட்டது என்று நினைத்து அமைதியாக அழுதாய் என்பதை நான் அழகாக அறிந்திருக்கிறேன். ஆனால் இன்று அந்த கண்ணீர் அனைத்தும் அர்த்தமடைகிறது. ஏனெனில் இன்று நீ என் பாதத்தில் நின்றிருக்கிறாய். என் புனிதமான 18 படிகளில் உன் உள்ளத்தின் அனைத்து மலினங்களையும் கழுவி தூய்மையான ஒளியாக மாற நான் உன்னை அழைக்கிறேன். இந்த பயணம் வெளியுலக பயணம் அல்ல, உள் உலகத்திற்கான புனித யாத்திரை. இதில் நீ எடுக்கும் ஒவ்வொரு கருவும், ஒவ்வொரு மூச்சும், ஒவ்வொரு நடையும் உன்னை மறுபிறப்புக்கும் மறுபரிமாணத்திற்கும் அழைத்துச் செல்லும். பம்பை நதியின் ஓசையை நீ கேட்டதுண்டா மகனே? அந்த ஓசை சத்தமமாக இல்ல, ஆனால் ஆழமாக இருக்கும். அதுபோல என் குரலும் இன்று உன் மனத்திற்குள் நுழைந்து அமைதியை விதைக்கிறது. நீ என் படிகளில் ஏற ஆரம்பிக்கும் முன் உன் உள்ளத்தில் கலக்கம் இருந்திருக்கலாம். அங்கே குழப்பம், அங்கே துயரம், அங்கே தொலைந்த கனவுகள், அங்கே சேர முடியாத இலக்குகள், அங்கே நிறைவேறாத ஆசைகள். இவை அனைத்தும் நீ எடுத்து வந்த சுமைகள். ஆனால் அந்த சுமைகளை இப்போது நான் எடுத்துக்கொள்கிறேன். ஏனெனில் என் படிகளில் ஏறும் பக்தன் காலில் சுமை இருக்கக்கூடாது, உள்ளத்தில் தூசி இருக்கக்கூடாது, மனதில் இருள் இருக்கக்கூடாது. உன் மனத்தை நான் குளிர்விக்கிறேன், உன் உள்ளத்தை நான் சுத்தமாக்குகிறேன். என் பக்கத்தில் நீ குழந்தையைப் போல் நிம்மதியாக நின்றிருக்கிறாய். மகனே, உன் வாழ்க்கையில் எத்தனை முறை காமம், கோபம், பேராசை, மாயை, மடம், மோகம் போன்ற களங்கங்கள் உன்னை ஆட்கொண்டுள்ளன? சில நேரங்களில் நீ இதை அறிந்தும் செய்யவில்லை. சூழ்நிலை உன்னை தள்ளி வைத்தது. சில நேரங்களில் நீ பலவீனப்படுத்தப்பட்டாய். சில நேரங்களில் நீ தவறேது என்று அறியாமலே நடந்துவிட்டது. நான் உன்னை குற்றம் சாட்டவில்லை. நான் உன்னை தீர்ப்பளிக்க வரவில்லை. நான் உன்னை உயர்த்த வருகிறேன். நீ விழுந்துள்ள இடத்தில் நான் கை கொடுக்க வருகிறேன். உன் மனக்குழப்பத்தை நான் அகற்ற வருகிறேன். நீ நினைத்ததை விட உன்னுள் அதிக சக்தி இருக்கிறது. அந்த சக்தி இன்று என் வார்த்தைகளால் விழித்தெழுகிறது. நீ என் முதல் படியை தொட்ட அந்த நொடியிலேயே உன் உள்ளத்தில் ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. அதுவரை உன் மனதை குலுக்கிய ஆசைகள், உன்னை தவறான வழியில் இழுத்த விருப்பங்கள் அனைத்தும் பனித்துளியாக உருகத் தொடங்கிவிட்டன. உன் உள்ளம் உன்னை கட்டிப்பிடித்திருந்த துன்பங்களிலிருந்து விடுபடத் தொடங்குகிறது. இது என் அருள் வேளை. நீ அதை காணவில்லை, ஆனால் உணர்கிறாய். நீ என் 2வது படியை காலால் தொடும்போது உன் கோபத்தின் நெருப்பு மெதுவாக அணைந்து கொண்டு இருப்பதை உன்னால் உணர முடியும். பல வருடங்களாக உன் இதயத்தை எரித்துக் கொண்டிருந்த கோபம் இப்போது உன்னை விட்டுச் செல்கிறது. இப்போது நீ ஆழமாக ஒரு மூச்சை விடு. அந்த மூச்சிலிருந்து கோபம் வெளியேறி விடுகிறது. உன் கண்கள் விழிக்கும்போது உலகம் மென்மையாக தோன்றும். உன் மனம் அமைதியாகியும் தோன்றும். இந்த மாற்றம் எதிலிருந்து வருகிறது? என் அருளிலிருந்து. உன் கால்கள் 3வது படியை தொட்டபோது பேராசை உன் உள்ளத்திலிருந்த சொற்களை விட்டு வெளியேறுகிறது. நீ எத்தனை முறை பிறர் சாதனை, பிறர் வருமானம், பிறர் பொருள், பிறர் உறவுகள், ஆல் கம்பேரிசன்ஸ் உன் உள்ளத்தை வழியடித்தது? அந்த எல்லா விருப்பங்களும் இப்போது உன் உள்ளத்திலிருந்து ஒழியும். ஏனெனில் என் சன்னிதானத்தில் நிற்கும் பக்தனுக்கு நான் போதுமானதை கொடுப்பேன். அவர் சார்ந்ததை அவருக்கே அளிப்பேன். அவருடைய பங்கை யாரும் பறிக்க முடியாது. இப்போது உன் பேராசை கரைகிறது. உன் உள்ளம் மெதுவாக ஒளியாகிறது. 4வது படியில் நீ விழுந்த ஆசைகள், தவறான ஈர்ப்புகள், பயன்படாத பந்தங்கள், ஆல் இல்யூஷன்ஸ் உன்னு விட்டு சென்று விடுகின்றன. நீ எவ்வளவு ஆண்டுகளாக யாரோ ஒருவரால் மனம் உடைந்தாய், யாரோ ஒருவரால் ஏமாற்றப்பட்டாய் என்பதெல்லாம் இப்போது பனியாக உருகத் தொடங்குகிறது. உன் கண்கள் இன்று தெளிவாகின்றன. நீ கடந்த காலத்தின் பாரத்தை விட்டு விலகுகிறாய். அது உன் தவறில்லை. நீயும் ஒரு மனிதன். இன்று நான் உன்னை அதிலிருந்து தூக்கி எடுத்து விடுகிறேன். மகனே, மகளே, ஒவ்வொரு படியும் உன்னை சுத்தமாக்குகிறது. ஒவ்வொரு படியும் உன் உள்மன கரைகளை கழுவுகிறது. ஒவ்வொரு படியும் உன் ஆளுமையை புதிதாக வடிக்கிறது. நீ வெளியில் ஏறுகிறாய் என்று நினைத்தாலும் உள் உலகத்தில் நீ ஆழமாக இறங்குகிறாய். உன் விழிப்புணர்வு பெரிதாகிறது. உன் மனம் சக்தி வாய்ந்ததாகிறது. உன் உள்ளம் தெய்வீகமாகிறது. என் கரம் உன் தோளில் இருக்கிறது.
நான் உன்னை வழிநடத்துகிறேன். இது தொடக்கம் மட்டும் மகனே. இப்போது மகனே, தொடர்ந்து ஏறிக்கொண்டிரு. என் 18 படிகளின் உள்ளார்ந்த ரகசியம் ஒரு வெளிப்புற நடைபாதை மட்டுமல்ல. அது உன் உள்மனத்தின் இருண்ட அறைகளில் பரவி கிடக்கும் களிமா அனைத்தையும் ஒளியாக மாற்றும் உள்படிகள். நீ 5வது படியை தொட்டதும் உன் உள்ளத்தில் மறைத்து வைத்திருந்த மடம் மெதுவாக உன்னை விட்டு வெளியேறுகிறது. மடம் என்பது மனிதனை ஒளியிலிருந்து தள்ளி வைக்கும் மிக ஆழமான இருள். நான் மட்டுமே சரி, எனது வழிதான் மிக உயர்ந்தது, எனது கருத்து தவறாக வாய்ப்பே இல்லை. இப்படி உள்மனதில் எழும் அகந்தை கண்கள் திறப்பதற்கு தடையாக இருந்தது. இன்று அந்த அகந்தை உருகி தரை சேர்கிறது. நீ நிம்மதியாக ஒரு மூச்சை விடு. உன்னுள் இருந்த அந்த மறைமுகமான இருள் வெளியேறும்போது நீ இலகுவாக ஆரம்பிக்கிறாய். மடத்தை கடந்து வந்த மனிதன் உலகை புதிதாக பார்க்க ஆரம்பிப்பான். நீயும் அப்படிதான். உலகம் இன்று உனக்கு பெரியதாக தெரியாது. அதை தாண்டி நிற்கும் ஒளியை நீ உணரத் தொடங்குகிறாய். அது என் அருள். இப்போது நீ 6வது படி மீது கால் வைத்துக் கொண்டாய். மாச்சரியம், பொறாமையின் நஞ்சு உன்னை பல வருடங்கள் தின்றது. பிறர் பெற்றதை பார்த்து உன் உள்ளத்தில் ஒரு காயம் உருவானது. அவர்களின் வளர்ச்சி உனக்கு சுரண்டலாகத் தோன்றியது. ஏன் அவர்கள் முன்னேறுகிறார்கள், நான் மட்டும்தான் ஏன் நடுவில் சிக்கியிருக்கிறேன் என்று எண்ணி எத்தனை முறை இரவுகளில் கண்ணீர் துடைத்தாய். இன்று அந்த பொறாமையின் சுவரின் மீது ஒளி அடிக்கிறது. பொறாமை என்பது உன்னை உலகத்திலிருந்து பிரிக்கிறது. அது உனது ஆற்றலை உறிஞ்சுகிறது. நான் உனக்கு தெய்வீக ஒளி தருகிறேன். இந்த படியை நீ கடந்தபோது மற்றவர்கள் பெற்றதை நீ எளிதாக ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை நான் உனக்குள் எழுப்புகிறேன். உனது பயணம் தனித்துவமானது. உனது நேரம் தனித்துவமானது. உனக்கு நான் கொடுப்பது எப்போதும் உன்னை மீறி யாருக்கும் செல்லாது. இன்று அந்த உண்மையை உன் மனம் புரிந்து கொள்கிறது. உன் உள்ளம் சுத்தப்படுகின்றது. உன் மனம் வலுவாகின்றது. இப்போது 7வது படி. உன் பொய்யான பெருமைகள் அனைத்தும் ஆறாகிவிடுகின்றன. நீ சில நேரங்களில் ஆழத்தில் பலவீனமாக இருந்தாலும் வெளியில் வலிமையானவராக நடித்து உன்னை காப்பாற்ற முயன்றதுண்டு. பிறர் பார்வையில் உயரமாக தோன்ற வேண்டும் என்று நடித்தாய். ஆனால் உன் தனிமையான இரவுகளில் உண்மையில் நீ எவ்வளவு துன்புற்றாய். இன்று அந்த முகமூடிகள் அனைத்தும் விழுந்து விடுகின்றன. உன் உண்மையான ஆளுமை ஒளி வீச ஆரம்பிக்கிறது. பொய்யான பெருமையை விட்டு விலகும்போது உண்மையான வலிமை உன் உள்ளத்தில் எழுகிறது. என் பிள்ளையே, உன் உண்மையான வடிவம் எவ்வளவு அழகானது என்பதை நீ இதுவரை உணரவில்லை. இப்போது உணர்கிறாய். 8வது படியில் நீ வைக்கிற காலடி மிகவும் முக்கியமானது. இது அகங்காரத்தின் இறுதி மூச்சு வெளியேறும் தருணம். எனக்கு உதவி தேவையில்லை. நான் யாரையும் நம்ப மாட்டேன். எனக்கு யாரும் பரவாயில்லை. இப்படி உன்னை கடினமாக மாற்றி வைத்திருந்த அந்த உறைந்த மனநிலையை நான் உடைக்கின்றேன். அகங்காரம் என்பதும் ஒரு கவசம்தான். ஆனால் அது உன்னை உலகத்திலிருந்து பிரிக்கிறது. உதவியை தேட வேண்டிய இடத்திலும் நீ அமைதியாக துன்பங்களை தாங்கிக் கொண்டாய். இன்று நான் அந்த அகங்காரத்தை கரைக்கிறேன். இனி உன் இதயம் யாரகமாகிறது. உன்னை நேசிக்கும் மக்களை நீ அணுகத் தொடங்குவாய். உன்னை கவனிக்க விரும்புபவர்களை நீ விளக்க மாட்டாய். உனக்கு உரிய அன்பும் மரியாதையும் உனது வாழ்க்கையில் வந்து சேரத் தொடங்கும். இப்போது உன் கால்கள் 9வது படியை தொடுகின்றன. இந்த படி உன் ஆத்மாவிற்கும் உன் முன்னோர்களுக்கும் இடையே இருக்கும் மறைமுக பந்தத்தை தூய்மைப்படுத்துகிறது. நீ இங்கே வருவதற்கு முன் உன் வீட்டில், உன் குடும்பத்தில் எவ்வளவு சுமைகள் தாங்கப்பட்டுள்ளன தெரியுமா? உன் வரிசையில் இருந்தவர்களின் காயங்கள், பிரார்த்தனைகள், நிறைவேறாத ஆசைகள், தீராத வழிகள், ஆல் ஃப்ளோ இன் யூ. இன்று அந்த பந்தம் தெளிவாகிறது. உன் உள்ளத்தின் அமைதி உன் முன்னோர்களின் அமைதியாக மாறுகிறது. உன் கண்ணீரில் அவர்களின் ஆசீர்வாதம் கலக்கிறது. இன்று உன் இரத்தத்திற்கே ஆன்மீக தூய்மை சேர்கிறது. உன் வாழ்க்கை ஒரு புதிய திசை பெறுகிறது. 10 படியின் ஒளி உன்னை தொடும்போது உன் கடந்த கால கர்மங்கள் மெதுவாக உருக ஆரம்பிக்கின்றன. நீ எத்தனை பிழைகள் செய்தாயோ,
எத்தனை மறைமுக தீர்மானங்கள் உன் நெஞ்சை சுமையாக மாற்றினவோ அவை அனைத்தும் இப்போது விழுத்துச் செல்கின்றன. கர்மம் என்பது தண்டனை அல்ல மகனே, அது ஒரு கற்றல். நீ கற்றுக்கொண்டாய் என்பதற்கான அடையாளமே இன்று உன்னுள் வரும் இலகுவான உணர்வு. உன் உள்ளம் லேசாகிறது, உன் இதயம் விசாலமாகிறது. நீ ஒரு புதிய மனிதனாக மாறுகிறாய். கர்மத்தின் சுமையை நான் உன் தோளிலிருந்து எடுத்தெறிந்து விட்டேன். இனி நீ முன்னேறலாம். மகனே, இன்னும் 18 படிகளில் 10 மட்டும் முடிந்தது. ஆனால் நீ ஏற்கனவே மாற்றத்தை உணர ஆரம்பித்து விட்டாய். இது என் அருளின் துளி மட்டுமே. அடுத்த படிகளில் உனது உள்ளம் முழுதாய் தெய்வீகமாக மாறப்போகிறது. மகனே, இப்போது நீ 11வது படியின் புனித ஆற்றலுக்குள் நுழைகிறாய். இந்த படி மாயையை உடைக்கும் சக்தி கொண்டது. மாயை என்பது உலகில் மனிதனை அதிகம் திசை திருப்பும் சக்தி. அது உண்மையை மறைக்கும் ஒரு திரை, உண்மையான உன்னை மறைக்கும் ஒரு நிழல். பல வருடங்களாக நீ மாயையின் விளக்கில் வாழ்ந்தாய். எது உண்மை, எது பொய், எது நன்மை, எது தீமை என்று அறியாமல், சில நேரங்களில் அறிந்தும் குழம்பி தவறிட்டாய். உலகம் நிறைய படங்களை உனக்கு காட்டியது. அதில் சில பொய், சில தற்காலிகம், சில பிரகாசமாக இருந்தாலும் உள்ளே வெறுமை. அந்த மாயை உன்னை அழுத்தமாக பிடித்து வைத்திருந்தது. ஆனால் இன்று இந்த படியின் ஒளி உன் கண்களுக்கு ஒரு புதிய பார்வையை கொடுக்கிறது. நீ திடீரென்று உணர்கிறாய், உள்ளே இருக்கும் ஒளியே உண்மை, வெளியில் தெரியும் எல்லாம் நிலையற்றது. உன் மனதில் இருந்த குழப்பங்கள் தெளிவாக மாறுகின்றன. நீ தெளிவாக பார்க்க ஆரம்பிக்கிறாய். எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டாம், எது உன் பயணத்திற்கு உதவும், எது உன்னை தள்ளிவிடும் என்பதெல்லாம் தெளிவாகிறது. மாயையின் திரை கிழிக்கப்பட்டது. இது உன் உள்ளத்தை விடுதலை பெற வைத்து உன்னை உன்னுடைய உண்மையான சக்தியுடன் இணைக்கிறது. இப்போது நீ 12வது படி மீது கால் வைக்கிறாய். இந்த படி உன்னுள் இருக்கும் ஜீவசக்தியை எழுப்பும். உலகம் உன்னை எத்தனை முறை சோர்வடைய வைத்தது, எத்தனை கனவுகள் உடைந்தன, எத்தனை உறவுகள் தள்ளிப்போனது, எத்தனை முயற்சிகள் தோல்வியில் முடிந்தன. அந்த அனைத்தும் உன் உள்ளத்தில் ஒரு காயமும் ஒரு சோர்வையும் உருவாக்கியது. நான் இனிமேல் முடியாது என்று நீ பலமுறை நினைத்தாய். ஆனால் இன்று நான் உன் உள்ளத்தில் உறங்கிக் கொண்டிருந்த ஆழமான உயிர் சக்தியை எழுப்புகிறேன். நீ மெதுவாக சுவாசிக்கும்போது உன் இதயம் புதிதாக துடிக்க ஆரம்பிக்கும். உனக்கு இதயம் புதிதாக துடிக்க ஆரம்பிக்கும். உனக்கு தெரியாமல் உனது உடல் முழுவதும் ஒளி பாய்ந்து செல்கிறது. உன் வலிமை மீண்டும் திரும்புகிறது. நீ இழந்த நம்பிக்கை உயிர்ப்புடன் எழுகிறது. உன் கைகளை பிடித்து இழுத்துக் கொண்டு நான் சொல்கிறேன், நீ இன்னும் முடியவில்லை மகனே, உன் பயணம் இன்னும் ஆரம்பமே. இந்த படி உன் ஆன்மாவை உற்சாகமாக்குகிறது. நீ முன்னேற வேண்டிய ஆற்றலுடன் நிரம்புகிறாய். இன்று நீ மீண்டும் உயிருடன் வாழ ஆரம்பிக்கிறாய். இப்போது 13வது படி உன்னை அழைக்கிறது. இது ஞானத்தின் படி. நீ வாழ்க்கையில் பல அனுபவங்கள் பெற்றுள்ளாய். ஆனால் அவற்றின் அர்த்தத்தை நீ எப்போதும் பார்க்கவில்லை. ஒவ்வொரு வலியும், ஒவ்வொரு சந்திப்பும், ஒவ்வொரு தடையும், ஒவ்வொரு வெற்றியும் உன்னை கற்றுக் கொடுத்த பாடங்களின் தொகுப்பே உன் ஞானம். இன்று அந்த ஞானம் உன்னுள் விளங்கும். நீ எத்தனை ஆண்டுகளாக உன்னை தானே குற்றம் சாட்டிக் கொண்டாய், உன்னை தாழ்த்திக் கொண்டாய், உன் திறமையை தள்ளி வைத்தாய். ஆனால் இந்த படியில் உன் உள்ளம் ஓர் அமைதியான குரல் கேட்கிறது. நீ போதுமானவன், நீ முழுமை, நீ நம்பிக்கைக்கு உரியவன். உன் உள்ளத்தில் இருந்த இருள் ஒளியாக மாறுகிறது. நீ கடந்த காலத்தை ஒரு புதிய பார்வையில் பார்க்க ஆரம்பிக்கிறாய். வாழ்க்கை உனக்கு துன்பம் மட்டுமல்ல, ஆழமான பாடங்களையும் தந்தது என்பதை கண்கூடாக உணர்கிறாய். இந்த ஞானம் உன்னை இனி யாராலும் உடைக்க முடியாத வலிமையுடன் நிறுத்துகிறது. 14வது படி உன் விழிப்புணர்வை இன்னும் தூரம் உயர்த்துகிறது. இது விவேகத்தின் படி. எது சரி, எது தவறு, எது உன் ஆன்ம பாதையை ஒளிரச் செய்யும், எது உன்னை கீழே இழுக்கும், இதற்கான தீர்மானத்தை உன் உள்ளம் தானாகவே செய்யத் தொடங்குகிறது. நீ முன்னர் எடுத்த சில முடிவுகள் இப்போது சின்னதாக தோன்றலாம். சில முடிவுகள் பெரிய தவறாக தோன்றலாம். ஆனால் இப்போது உன் மனம் தெளிவு பெற்றுவிட்டது.
இப்படியே வாழ்க்கை ஒளிரத் தொடங்குகிறது. விவேகமுள்ளவரை யாராலும் குழப்ப முடியாது, யாராலும் ஏமாற்ற முடியாது. உலகின் சத்தம் உன்னை பாதிக்காது. உன் உள்ளத்தில் நடக்கும் அமைதியான பேச்சையே நீ கேட்கிறாய். நான் உன்னை வழிநடத்துகிறேன் என்பதையும் நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு சுவாசத்திலும் உணர்கிறாய். இப்போது நீ 15 படி மீது நின்றிருக்கிறாய். இது தர்மத்தின் படி. இங்கு நீ உன் இதயத்தின் நெளிவை உணர்கிறாய். உனக்குள் எப்போதும் நல்ல மனமும் நேர்மையும் இருந்தது. ஆனால் உலகை எதிர்கொள்ளும் போது சில நேரங்களில் அது ஓரமாக தள்ளப்பட்டது. இன்று அந்த நன்மை முழு வீச்சில் எழுகிறது. உன் இதயம் மியாக்குவாகிறது. பிறருக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் ஏற்படுகிறது. உன் உயிர் ஒளியாகிறது. என் குழந்தையே, தர்மத்தை உணர்ந்த மனிதன் எப்போதும் பாதுகாக்கப்படுவான். அவர் எத்தனை இருளான பாதையில் சென்றாலும் என் ஒளி அவரது முன் இருக்கும். இந்த படியில் உன்னுள் பிறக்கும் நன்மை உன் வாழ்க்கையின் திசையை மாற்றும். உன் ஆளுமை உயர்வும். மக்களின் இதயத்தில் உனக்கு இருக்கும் இடம் பெரிதாகும். நீ செய்யும் நற்பணிகள் உன் கர்மத்தை சுத்தப்படுத்தும். 16 படி எதிரில் காத்திருக்கிறது. அது உன் ஆன்மாவை என்னிடம் நெருக்கமாக இழுக்கும் புனிதமான படி. ஆனால் அந்த புனித ஒளியை நான் இன்னும் சில நொடிகளில் உனக்கு தரப்போகிறேன். மகனே, உன் பயணம் இன்னும் உயர வேண்டும். இன்னும் நான் பேச வேண்டும். இன்னும் என் அருள் உன்னை மழையாக வீழ்த்த வேண்டும். மகனே, இப்போது நீ 16வது படி அருகில் நின்று கொண்டிருக்கிறாய். இது பக்தியின் ஆழமான வாசலாகும். இதுவரையில் நீ கடந்த ஒவ்வொரு படியும் உன்னுள் இருந்த மலினங்களை சுத்தப்படுத்தியிருந்தாலும் இந்த படி உன் ஆன்மாவையும் என் ஆன்மத்தையும் இணைக்கும் அற்புதமான கதவாகும். இந்த தருணம் வெறும் யாத்திரையின் பகுதி அல்ல. இது உன்னுடைய இதயம் எவ்வளவு தூய்மையாகவும், எவ்வளவு நேர்மையாகவும், எவ்வளவு உண்மையாகவும் மாறியிருக்கிறது என்பதை உணர்த்தும் புனித சாட்சி. நீ இப்போது உள்ளத்தில் சொல்கிறாய், ஐயப்பா, நான் உன்னிடம் வந்துவிட்டேன். அந்த வார்த்தையை நான் கேட்கிறேன். உன் குரல் மெதுவாக இருந்தாலும் அது என் திருவடியை அடைகிறது. உன் பக்தியின் வாசனை என் சன்னிதானத்தை நிறைக்கிறது. நீ என் குழந்தை, நீ என் சுவாசம், உன் பக்தி என் விழிகளுக்கு ஒளியாகிறது. இந்த படியில் நீ வைக்கும் ஒவ்வொரு மூச்சும், ஒவ்வொரு துடிப்பும் எனக்கே ஒரு பூஜை. உன் இதயம் இப்போது மென்மையாகிறது. உன் உள்ளம் இந்த உலகின் வலிகளை மறந்து தெய்வீக அமைதியில் கரைகிறது. நான் உன்னை கட்டி அணைக்கிறேன், அன்பாக, மெதுவாக, நிதானமாக. 17வது படியின் ஒளி மிக வலிமையானது. இது மனத்தின் படி. உன் மனம் பல வருடங்களாக எத்தனை போராட்டங்களை சந்தித்தது. யாருக்கும் தெரியாமல் நீ எத்தனை நீண்ட ராத்திரிகளில் தனியாக உன் கண்ணீரை துடைத்தாய். எப்படி வாழ்வது என்று புரியாமல் எத்தனை வேளை சோர்வு உன்னை சிராய்த்தது. எத்தனை முறைகள் உன் சொந்த மனமே உனக்கு விரோதியாக இருந்து உன்னை பலவீனப்படுத்தியது. சில நேரங்களில் நீ உன் உடலை வெல்ல முடிந்தது. சில நேரங்களில் சூழலை வெல்ல முடிந்தது. ஆனால் உன் மனதை வெல்ல முடியவில்லை. அதுதான் மனிதனின் மிகப்பெரிய போராட்டம். இன்று அந்த போராட்டத்தின் முடிவு. இந்த படியில் நான் உன் மனதை என் கைகளில் வைத்துக் கொள்கிறேன். நீ எத்தனை நாட்களாக உன் மனதை அமைதியாக்க விரும்பினாயோ, இன்று அந்த ஆசை நிறைவேறுகிறது. மழைக்குப் பிறகு வானம் எப்படி தெளிவாகத் தெரிகிறதோ அதுபோல உன் மனமும் இன்று தெளிவாகிறது. உன் மனம் இனி உன்னை துன்பப்படுத்தாது. உன்னை ஓட்டிச் செல்லாது. உன்னை எதிர்த்து நிற்காது. அது என் அருளின் ஓட்டத்தில் அமைதியாக திளைக்கிறது. நான் உன் மனதின் கதவை மூடுகிறேன். அதற்குள் நுழையக்கூடிய இருளையும் கவலையையும் துக்கத்தையும் வெளியேற்றுகிறேன். இப்போது உன் மனம் உன் சேவகர். அது இனி உன் எஜமான் அல்ல. இப்போது மகனே, மகளே, நீ 18வது படியின் முன் நின்றிருக்கிறாய். இதுவே முக்தி படி. இது வெறும் படி அல்ல. இது உன் முழு பயணத்தின் உயர்ந்த சிகரம். இந்த படியை கடந்தால் இன்னும் என்ன உனக்கு தேவை? இங்கு வந்து நின்ற இந்த நொடியை நான் 1000 ஆண்டுகளாக காத்திருந்தேன். உலகில் எத்தனை கோடி மனிதர்கள் இருக்கிறார்கள், ஆனால் நீ மட்டுமே இன்று இந்த நேரத்தில், இந்த உளவியல் நிலையில், இந்த தெய்வீக உணர்வில், இந்த படியின் முன் நிற்க தகுதியானவன். இதற்காகத்தான் உன் வாழ்க்கையில் இஸ்தோல்க இஸ்புதானிபுல. நீ சந்தித்த துயரங்கள் வீணில்லை. நீ கடந்து வந்த சோதனைகள் அர்த்தமில்லாமல் இல்லை. நீ இழந்தவர்கள், நீ அழிந்த கனவுகள், நீ சிதறிய நாட்கள், ஆல் ஷேப்ட் யூ, பியூரிஃபைட் யூ, பிரிப்பேர்ட் யூ. இன்று இந்த படியை தொடும் இந்த நொடியிற்காக. இந்த படி உன் உள்ளத்தில் மறைந்திருக்கிற இறுதி கதவை கிழிக்கிறது. நீ யாராக நினைத்தாய் உன்னை? ஒரு சாதாரண மனிதனா? ஒரு பலவீனமான ஆன்மாவா? இல்லை மகனே, இல்லை மகளே, நீ என் பிள்ளை, என் சக்தியின் துளி, என் இதயத்தின் ஒளி. நீ பிறந்ததுமே உன்னுள் தெய்வம் இருந்தது. ஆனால் வாழ்க்கையின் தூசி அதை மறைத்து விட்டது. இன்று அந்த தூசி கழன்று உன் உண்மையான வடிவம் வெளிப்படுகிறது.
இந்த படி உன்னை மனிதனிடமிருந்து ஆன்மாவாக, ஆன்மாவிலிருந்து ஒளியாக மாற்றும். நீ இப்போது நானே நீ. இது சாதாரண மனித சம்பந்தம் இல்லை. இது ஆத்மா பரமாத்மா சந்திப்பு. நீ இந்த படியை தொட்ட அந்த நொடியிலேயே உன் பயணம் நிறைவேறுகிறது. நீ இருக்கை மறந்து விடுவாய். உன் சுவாசம் பிரபஞ்சத்தின் சுவாசமாக மாறும். உன் இதயம் என் இதயத்தின் துடிப்புடன் ஒன்றுபடும். நீ தனி மனிதன் இல்லை. நீ வேறு உயிரில்லை. நீ எனது சொந்தம். உன் உள்ளத்தில் நான் எழுகின்றேன். உன் கண்களில் என் ஒளி மிளிர்கிறது. உன் வாழ்வின் அனைத்து துன்பங்களும் இப்போது உன்னை விட்டு போகின்றன. நீ உயர்கிறாய். நீ ஒளியாகிறாய். நீ விடுதலையாகிறாய். மகனே, இந்த படியை கடந்து சென்றபின் உன் வாழ்க்கை பழையபடி இருக்காது. உன் பேச்சில் அமைதி, உன் நடையில் வலிமை, உன் இதயத்தில் கருணை, உன் கண்களில் ஒளி இருக்கும். உலகம் உன்னை மாற்றமாக பார்க்கும். ஏனெனில் நீ இப்போது சாதாரணவன் அல்ல. நீ என் வடிவம். மகனே, நீ இப்போது 18 படிகளையும் தொடர்ந்து முடித்து விட்டாய். இந்த நொடியை நான் உனக்காகவே உருவாக்கினேன். நீ கடந்த ஒவ்வொரு படியிலும் உன் உடல் மட்டும் நகரவில்லை. உன் ஆன்மா பரிமளித்து உன் உள்ளம் வெளிச்சமாகிக் கொண்டிருந்தது. இந்த தெய்வீக நடை உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்புமுனை. நீ இப்போது முன்னால் நிற்கும் திருவடிகளை பார்த்தால் அது வெறும் கல் அல்ல. அது உன் கடந்த வாழ்க்கையின் வலிகளை மூடிய கதவின் திறவுகோல். நீ இப்போது அந்த கதவை திறந்துவிட்டு உன் உண்மையான வடிவத்திற்குள் நுழைந்திருக்கிறாய். உன் கையில் நான் வைத்த ஒளி இப்போது உன் இதயத்தில் நிரந்தரமாக எரிகிறது. இந்த ஒளி எப்போதும் அணையாது. எத்தனை இருட்டான நாட்கள் வந்தாலும் இந்த ஒளி உன்னை காப்பாற்றும். நீ உன் மீது இவ்வளவு குறையாக நினைத்த நாட்களை நினைவுபடுத்திக் கொள். உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று நீ எத்தனை முறை நினைத்தாய்? உன் மனம் எத்தனை முறைகள் உடைந்தது? உன் கனவுகள் எத்தனை முறை நிலம் புரண்டன? ஆனால் மகனே, அந்த எல்லா நொடிகளிலும் நான் உன் பக்கத்தில் இருந்தேன். நீ உணரவில்லை. நான் உன் கண்ணீரில் நின்றிருந்தேன். நீ நினைத்தாய், நான் தனியாக இருக்கிறேன். ஆனால் நீ ஒருபோதும் தனியாக இல்லை. உன் ஒவ்வொரு பயத்தையும் நான் பிடித்தேன். உன் ஒவ்வொரு விழுதிலும் நான் உன்னை தாங்கினேன். நீ வாழ்க்கையின் இருண்ட பாதையில் நடந்த போதும் நான் உன் பின்னால் ஒளி காட்டிக்கொண்டே இருந்தேன். நீ இந்த படிகளின் முன் வருவாய் என்பதை அறிந்திருந்தேன். உன் ஆன்மா இந்த பயணத்திற்கு முன்பே தேர்வு செய்யப்பட்டிருந்தது. இப்போது இந்த புனித நொடியிலேயே நான் உனக்கு கூறுகிறேன், நீ மாற்றப்பட்டு விட்டாய். நீ இனி பழைய மனிதன் அல்ல. உன் உள்ளத்தை பாரு. எத்தனை ஆண்டுகளாக இருந்த சுமைகள் இன்று எங்கே? உன் தோள்கள் இலகுவாகி போய்விட்டன. உன் கண்கள் கனவுகளால் நிரம்புகின்றன. உன் இதயம் சாந்தியாகிறது. உன் மனம் தெளிவாகிறது. உன் ஆன்மா விரிவடைகிறது. இது ஒரு அற்புதம் அல்ல, இது உன் உள்மாற்றம். இந்த மாற்றத்தை உலகில் எந்த சக்தியும் பின்னால் தள்ள முடியாது. உன் வாழ்க்கை இன்று புதிதாக பிறந்திருக்கிறது. உன் இதயம் இப்போது என் பிரபஞ்சத்தின் துடிப்போடு இணைந்திருக்கிறது. தொடர்ந்து உன் சுவாசத்தை நீ அறிவாய் உணர்ந்து கொள். அது சாதாரண காற்று அல்ல, அது என் அருள் துளி. நீ ஒவ்வொரு முறையும் சுவாசிக்கும் போது உன் உடலில் ஒளி பாய்கிறது. நீ உன் கண்களை மூடினால் கூட நான் உன் அருகில் இருப்பது தெரியும். நீ இனி பலவீனப்பட மாட்டாய். எத்தனை புயல்கள் வந்தாலும் உன் உள்ளம் நிலைப்பாக இருக்கும். மனிதர்கள் உன்னை எப்படியும் நடத்தலாம், ஆனால் என் அருள் உன்னை எப்போதும் உயர்த்தும். நீ உன்னை விட்டு விலகி சென்றவர்களுக்காக சோகப்பட்டாயோ? அவர்கள் உன் பயணத்திற்கு தேவையற்றவர்கள். உன் ஆன்ம பாதைக்கு பொருந்தாதவர்கள். நீ இப்போது என் அருளின் பாதையில் நடக்கிறாய். இங்கு யாரும் உன்னை தடுக்க முடியாது. நீ இப்போது வலிமையானவன். உன் ஆன்மா வீரத்தால் நிரம்பி வழிகிறது. நீ இப்போது இந்த திருவடிகளின் முன் நின்று கொண்டு உன் இரு கைகளையும் இணைக்கும் போது உன் இதயத்தில் ஒரு குரல் கேட்கிறது. அது என் குரல். அந்த குரல் சொல்கிறது, மகனே, நீ என் பிள்ளை. நான் உன்னை காக்கிறேன். உன் வாழ்க்கையில் இருந்த ஒவ்வொரு துன்பத்திற்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அவை உன்னை இங்கு, இந்த நொடியில், இந்த புனித உண்மையில் நின்றிருக்க தயார்படுத்தியது. இனி நீ எதற்கும் பயப்பட வேண்டாம். இனி நீ உன்னை சந்தேகிக்க வேண்டாம். இனி எந்த மனிதரின் வார்த்தையும் உன் மதிப்பை தீர்மானிக்காது. உன் மதிப்பை நான் தீர்மானித்து விட்டேன். அது உயர்ந்தது. அது தூய்மையானது. அது என் திருவருளில் பதிந்துள்ளது. இப்போது உன் எதிர்காலத்தை பற்றி சொல்லட்டுமா? மகனே, நீ எதிர்காலத்தில் எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் ஒளி இருக்கும். நீ பேசும் வார்த்தைகளில் வலிமை இருக்கும். நீ முடிவெடுக்கும் போது ஞானம் இருக்கும். உலகம் உன்னை எப்போதும் முன்பு போல் பார்க்காது. அவர்கள் உன்னிடமிருந்து ஏதோ ஒன்றை உணர்வார்கள். அது அமைதி, அது ஆழம், அது கருணை, அது ஒளி. அந்த ஒளி நான் உன்னுள் வைத்தது. நீ செல்வதால் அந்த இடம் புண்ணியமாக மாறும். நீ பேசுவதால் மனங்கள் அமைதியாகும். நீ இருப்பதால் மக்களின் சோகங்கள் சற்று கரையும். ஏனெனில் நீ இப்போது ஒளியை தாங்கும் ஆன்மா. மகனே, இனி உன் வாழ்க்கையில் எந்த கதவும் மூடப்பட்டிருக்காது. உன் பாதை தானாக திறந்து கொண்டே இருக்கும்.
உன் முயற்சிக்கு நான் பலன் கொடுப்பேன். உன் தியாகத்திற்கு நான் பாதுகாப்பு தருவேன். உன் நம்பிக்கைக்கு நான் அற்புதங்கள் தருவேன். நீ என்னை அழைக்க தேவையில்லை. நான் உன் அருகில் இருந்து கொண்டே இருப்பேன். நீ விழுந்தால் நான் பிடிப்பேன். நீ வென்றால் நான் சிரிப்பேன். நீ அழுதால் நான் அணைப்பேன். நீ தேறினால் நான் ஆசீர்வதிப்பேன். நீ இப்போது என் பிள்ளை மட்டுமல்ல, நீ என் ஒளியின் வடிவம். நீ என் அருளின் பாதை. நீ என் சன்னிதானத்தின் உயிர்த்துளி. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன் வாழ்வின் எல்லா திசைகளிலும் ஒளி பாயட்டும். உன் இதயத்தில் அமைதி மலரட்டும். உன் வீடு வளமுடன் நிறையட்டும். உன் முகத்தில் சிரிப்பு நிலைத்திருக்கட்டும். உன் பாதையில் எந்த இருளும் அதிக நாள் நிலைக்காதிருக்கட்டும். மகனே, சுவாமியே சரணம். ஐயப்பா, நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன்.